That's a big win. I am resigning from my post as Education Minister. It is for personal reasons. I thank everyone for the opportunity. It's a big win for students, and I'm really happy about what finally happened. The conclusion is so good. அண்ட் எஸ் அதாவது நான் இதுக்கு நம்ம வாய்ஸ் நம்ம சைட்ல இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். பட் பொலிட்டிக்கலி ஐ எம் ராங் வித் இட். அதனால அந்த வீடியோ நான் டப்புன்னு தூக்கிட்டேன். இந்த பிரச்சனையில நான் என்ன கத்துக்கலாம், அதாவது பொலிட்டிக்கலா எல்லாரும் எப்படி இருக்காங்க, எல்லாருடைய வாய்ஸ் எப்படி இருக்குது, என்ன மோட்டோ எல்லாரும் முன்னாடி இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த விஷயத்துல நான் ஒரு சில விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன். இதுல நிறைய பேர் சிச்சுவேஷன் யூசர்ஸாவும் இருக்காங்க, அதையும் பத்தி பேசிக்கிட்டேன். மோர் தென் தட் இதுல பிசினஸாவும் சில பேர்லாம் பண்ணதெல்லாம் இன்னும் பெரிய கொடுமைகள். ஸோ மொத்தத்துல இந்த வீடியோ 3 பார்ட்டா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீட்ல எவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடான எக்ஸாம், அதுக்கு நிறைய பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். அண்ட் தென் தமிழ்நாட்டுல ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை விட இந்த சிச்சுவேஷனை எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறதான் நிறைய பேரோட ஒரு மெயின் கோலாவே இருக்குது. அண்ட் தேர்ட் திங் எப்படின்னா, ஐயோ இந்த 3வது விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே இது ஒரு வீடியோவாவே போடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அந்த 3வது விஷயம் என்ன அப்படின்னா, சில அப்ராட்ல இருக்கிற சில பேர்லாம் இந்த கேப்ல நம்ம இதை இந்த மாதிரி ஓட்டி நம்ம பிசினஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு சில பேரோட இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த 3 விஷயம் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ இட் உட் பி a 3 செக்மெண்ட் வீடியோ. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எஸ் நண்பர்களே, அதாவது முதல்ல என்னன்னா நீட் எவ்வளவு ஒரு கஷ்டமான எக்ஸாம் அப்படிங்கிறது நான் என் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் 12th முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேருமே ஒரு நீட் கோச்சிங் சென்டர்ல போய் சேர்ந்தோம். அங்க கொடுத்த காசு இன்னைய வரைக்கும் வேஸ்ட் தான் எனக்கு. ஓகே, ஸோ நானும் என் ஃப்ரெண்டு அந்த நீட் கோச்சிங் சென்டர்ல போய் சேர்ந்தோம். ஃபர்ஸ்ட் ட்ரைலே நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு மேல என்னால முடியாது, என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி இவ்வளவுதான் என்னால எடுக்க முடிஞ்சது, நான் நீட்ல பாஸ் பண்ணிட்டு நான் நினைச்சிருந்தா மேனேஜ்மெண்ட் சீட்ல போயிருக்கலாம். பட் அவ்வளவுலாம் அஃபோர்ட் பண்ற அளவுக்கு எங்க வீட்டுல இது இல்ல. கோச்சிங் சென்டருக்கு அஃபோர்ட் பண்ணதே வேஸ்ட் தான். பட் ஸ்டில் பிரைவேட் காலேஜ் போறவங்களாம் இது இல்ல. ஸோ அதனால நான் இன்ஜினியரிங் ஆப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இன்ஜினியரிங் போயிட்டேன். பட் என் ஃப்ரெண்டு அவன் டிராப் எடுத்தான். ஓகேவா? நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் முடிச்சு இப்போ நான் ஒரு நல்ல வேலைக்கே வந்துட்டேன். ஓகேவா? பட் இப்பதான் அவன் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போறான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ புரியுதா? இந்த எக்ஸாம் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சீரியஸா எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும். நான் 4 வருஷம் காலேஜ் முடிச்சு வேலைக்கே வந்துட்டேன். பட் அவனுடைய 18, 19, 20 எல்லாருக்குமே தெரியும், இந்த வயசுலதான் பீக் என்ஜாய்மெண்டா இருந்தாலும் சரி, லைஃபோடைய அடுத்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, புது காலேஜ் போறதா இருந்தாலும் சரி, அந்த வயசுலதான் எல்லாமே அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளாம் இருப்போம். பட் அதை நிறைய ஸ்டூடெண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீட்டுக்காக அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? என் ஃப்ரெண்ட் கால் பண்ணி நான் கேட்டேன், என்னடா இப்படி ஒரு பிரச்சனை போகுது, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னா, அவன் போன வருஷமே பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி முடிக்க போறான்னு நினைக்கிறேன். ஓகே, அவன் என்ன சொன்னா, சப்போஸ் நான் போன வருஷம் பாஸ் ஆகாம இந்த வருஷம் நான் எழுதிருந்து இப்படி ஆயிருந்தது அப்படின்னா எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரிஞ்சிருக்காது, எனக்கு அது நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா. ஸோ யூ ஜஸ்ட் திங்க், ஒருத்தன் 4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம் படிச்சு போய் உட்காந்து எழுதிட்டு படம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது, நல்லாவே எழுதிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா எழுதிட்டு நல்லா எழுதிருக்கோம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது இல்ல 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 பேப்பர் லீக் ஆயிடுச்சு, எங்க மேல தப்பு இருக்கு, மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுதுன்னு சொல்றது. ஜஸ்ட் திங்க் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப புரியுதா ஏன் இதுல இவ்வளவு பேர் விடாம ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்னன்னா, சும்மா எல்லாரும் எல்லாம் போராட்டம் பண்றாங்க, ஃபோமோல நம்ம இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. பிரச்சனையோட சீரியஸ்னஸ் நம்ம நினைக்கிறத விட ஒரு ஸ்டெப் மேலதான். இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எத்தனை பேர் எத்தனை வருஷம் இதுக்காண்டி உழைச்சிருப்பாங்கன்ட்டு நம்மளால சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ இதுல ப்ராப்பரான அக்கௌண்டபிலிட்டி இல்ல, எதுவுமே இல்லைங்கிறப்போ the protest that is going on is and then இப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு வருவோம். ஓகே, நம்ம ஸ்டேட்ல பொதுவாகவே இந்த 2 பேர் சண்டை போட்டுக்கிறது எப்பவுமே காமனா உள்ள ஒரு விஷயம் தான். லைக் சினிமால தளபதினு அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், பாலிடிக்ஸ் இப்போ அடிச்சுக்கிறதாகட்டும், ஸோ இந்த மாதிரி அடிச்சுக்கிறது எப்பவுமே நடக்கிறதா.
ஆனா இந்த டைம், அதாவது இதுக்கு முன்னால வந்து சினிமால அடிச்சுக்கிறது ஓகே ஃபைன், தட்ஸ் என்டர்டைன்மெண்ட், அடிச்சுக்கிட்டா கூட அது வந்து நம்ம சொசைட்டியை வந்து இந்த இந்த வகையில வந்து பாதிக்காதுங்கும் போது, அதுவும் பாதிக்கும் தான், பட் ஸ்டில் அது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும்போது ஜஸ்ட் கேரி ஆன் யுவர் ஃபைட்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் அடிச்சு வந்து விட்டோம். பட் இப்போ இந்த சிச்சுவேஷன், இந்த இஷ்யூன்னு சொல்லல, எந்த இஷ்யூ ரீசெண்ட் டைம் வந்தாலும் சரி, இந்த பக்கம் உள்ளவங்க அந்த பக்கம் உள்ளவங்க நீங்க இப்படி பண்ணனால இந்த தப்பு இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க இந்த பக்கம் உள்ளவங்க வந்து நீங்க அப்படி பண்ணனாலதான் அது தப்பு, ஏன் இப்படி இருக்கீங்க, உங்க ஆட்சியில நீங்க அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்கவுங்க கையை காமிச்சுக்கிறாங்களே தவிர no one is going to get the solution for the problem. And இந்த சிச்சுவேஷன்ல அது எனக்கு வந்து ரொம்பவே வந்து தெளிவாவே தெரிஞ்சுது. அதாவது வந்து இந்த பக்கம் உள்ளவங்க, அதாவது வந்து நான் வந்து பின் பாயிண்ட் பண்ணி ஒரு கட்சி தான் வந்து கரெக்டா இருக்காங்கன்னு சொல்ல, ரெண்டு பேருமே இந்த பக்கம் உள்ள கட்சி என்ன பண்றாங்க, நீங்க வந்து படத்தை பார்த்துட்டு ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்றதாகட்டும், அவங்க வந்துட்டு இவங்கள பார்த்துட்டு டேய் பேன் நீட்டுக்கும் ஃபேர் நீட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து சொல்றதா இருக்கட்டும், ஏன்டா போய் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்றதாகட்டும், இது எல்லாமே வந்து இட்ஸ் அ டிபேட் பிட்வீன் டூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அண்ட் இதுல உண்மையிலே வந்து இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். சரி ஓகேப்பா, இந்த மாதிரி ஃபேர் நீட் பேன் நீட் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கலாம் எப்போ நடந்திருந்தது அப்படின்னா, ஆஃப்டர், அதாவது அங்க ஜந்தர் மந்தர் வந்து சோனம் வாங்சக் வந்து அவர் வந்து அவரை வருத்திக்கிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணி முடிச்சு அவரை தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்களை அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டுல பூம் ஆகி நம்மளும் போராட ஆரம்பிச்சோம். ஸோ அங்கேயே வந்து இந்த பிரச்சனை வந்து நீட்டை தாண்டி மேல போயிடுச்சு. நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணோம், நம்ம இல்ல அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட் நீ எப்படி பேசலாம், நீ பேசலாமா ஃபர்ஸ்ட், என்ன வாய்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடிச்சதுனாலதான் வந்து இங்க பூம் ஆனிச்சு. ஓகே, ஸோ அங்கேயே வந்து இந்த பிரச்சனை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. நீட்டை தாண்டி நம்ம வந்து பேசிக்கா வந்து கேட்க கூட கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டிலயும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணோம். ஸோ தமிழ்நாடு ஸ்டாண்ட் ஓவர் நீட்டை வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இங்க பேன் நீட் ஃபேர் நீட்லாம் வந்து என்ன இருந்தாலுமே தமிழ்நாடு வந்து எப்பவுமே ஃப்ரம் த ஸ்டார்ட் நம்ம வந்து பேன் நீட் தான் சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து டிவிகேவா இருந்தாலும் சரி, டிஎம்கேவா இருந்தாலும் சரி, போத் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் சேயிங் பேன் நீட். அவ்வளவுதான். வந்து இதுல வந்து ஃபேர் நீட்டுக்கு சப்போர்ட் பண்ற கும்பல், பேன் நீட் சப்போர்ட் பண்ற கும்பல் அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. எவ்ரி ஒன் ஆர் அகெயின்ஸ்ட் நீட் இன் தமிழ்நாடு. நமக்கு நீட்டே தேவையில்லைன்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12th வந்து 199 கட் ஆஃப் வச்சுலாம் வந்து போக முடியல. ஸோ அப்படிங்கும்போது இட் பிகேம்ஸ் டஃப் ஃபார் அவர் ஸ்டேட். ஸோ அதனால வந்து நீட் வேணாம்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, இதுல நீட் நல்லதா கெட்டதாங்கிறத வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொன்று பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, நிறைய இந்த பிரச்சனை வந்து நிறைய வடக்கன் பார்த்து நிறைய பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பீங்க. பட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு ஸ்டாண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் நீட் வந்து எப்பவுமே பேன் நீட் தான், ஃபேர் நீட் கிடையவே கிடையாது. ஓகே, பட் இப்ப நடந்த சிச்சுவேஷன்ல டிஎம்கே வந்து இந்த சிச்சுவேஷன் எப்படியாச்சும் யூஸ் பண்ணி நமக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு பார்த்ததாகட்டும், அண்ட் டிவிகே வந்து அவங்க சைட்ல இருந்து இந்த சிச்சுவேஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாக்குறதாகட்டும், ரெண்டு பேருமே வந்து சிச்சுவேஷன் யூசர்ஸா தான் இருந்திருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே இந்த இதுல நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாமா, நம்மளோட அஜெண்டா ஏதாச்சும் ப்ரொபோஷனா மேட்ச் ஆகுதா, நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாமா தான் பார்த்தாங்களே ஒழிய ஒரு 60% தான் வந்து ட்ரூவாவே வந்து போய் போராட்டம் பண்ணி நம்ம வந்து இதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு போராட்டம் ஒரு 60% தான். ரிமைனிங் 40% ஆர் சிச்சுவேஷன் யூசர்ஸ். இப்போ வந்து இந்த சிச்சுவேஷன் யூசர்ஸை பத்தி பேசிட்டேன்னா, இதை தாண்டி நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். இந்த அப்ராட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் என்ன வந்து அப்ராட்ல போய் மெடிக்கல் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணவே முடியல. ஓகேவா, ஸோ வந்து இப்போ போட்ட காசை வந்து எடுக்கணும் அப்படின்னா அவங்களே வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மண்டே கழுவி அப்ராடுக்கு பிடிச்சு லைக் கொண்டு போய் சேர்த்து விட்டு அதுல கொஞ்சம் ப்ரோக்கர் கமிஷன் மாதிரி காசு எடுக்கிறாங்க போல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் போல. அந்த ப்ராசஸ்க்குள்ள நான் போக விரும்பல. பட் இவங்க ஏன் இப்படி ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படின்னா வந்து இதுதான் அந்த பேக் ஸ்டோரி போல. பிகாஸ் அவங்களால வந்து போட்ட காசை எடுக்க முடியல டாக்டர் ஆகி, ஸோ இந்த மாதிரி பண்றாங்க. இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் என்னன்னா, சில அப்ராட் கன்சல்டன்சி சர்வீசஸ் கம்பெனியே வந்து இந்த பிரச்சனையை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, பிரச்சனையா உங்க வீட்டுல பிரச்சனையா இங்க வந்து படிங்க, அதாவது சிவாஜி பத்தி சொல்ற மாதிரி எங்க வீட்லயும் 2 பொண்ணு இருக்கு வாங்க பழகலாம்னு சொல்ற மாதிரி, வீட்டுக்கு வாங்க என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். அப்ராட் ஸ்டடிஸ் வந்து இந்த கேப்ல வந்து ப்ரோமோட் பண்றாங்க. ஐயோ இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். பீக் சிச்சுவேஷன் யூசர்ஸ் இவங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே
ஓரளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு நிறைய பேர் என்னை சுற்றி இருந்து இந்த பிரச்சனையில வந்து சிச்சுவேஷன் நியூஸஸ் வந்து நான் நிறைய பார்த்த மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த வீடியோல இருந்து நான் வந்து நிறைய வார்த்தை சொல்லியிருப்பேன், சிச்சுவேஷன் நியூஸஸ்ன்ட்டு. அதுதான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சு, இது வந்து நம்ம எப்படி இந்த பிரச்சனை யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறவங்க நிறைய பேர். நான் வந்து பெருசா வந்து 1-2 ஸ்கிரீன்ஷாட்லாம் பார்த்தேன், முடிஞ்சா போடுறேன், ஓகேவா? அப்படியே டேரக்டாவே வந்து அப்ராட் ஸ்டடிஸ் வந்து ப்ரமோட் செய்கிறார்கள். ஸோ வந்து புரிஞ்சுக்கோங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் ஒரு 40% பேர் அந்த பிரச்சனையிலேருந்து லாபம் பார்க்கலாம் அப்படின்னு வர்றவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ பி அவேர் அகெயின்ஸ்ட் சிச்சுவேஷன் நியூஸஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். அன்டில் தென்